இனி நம்ம யூரோ யூஎஸ்டி ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கலாம். ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் டேட்டா எடுக்கலாம். இந்த இயர்லேருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். 1 இயர் டேட்டா தான் காமிக்கணும் நம்மளுக்கு, ஒரு பேசிக் பிளான். அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ யூரோ யூஎஸ்டி இருக்குது. யூரோ யூஎஸ்டியோட Q1 Q2 Q3 இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. அது உள்ளே போனால் உங்களுக்கு ஃபெப், ஜான், மார்ச் இதெல்லாம் காமிக்கணும். நீங்கள் எடுக்கிற ஸ்விங் ட்ரேட்ஸை இதில் போஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தனியாக ஃபோல்டர் வச்சுக்கோங்க. இப்போ பேக் டெஸ்ட் தானே பண்ணுறீங்க, பரவாயில்ல. லைவ் ட்ரேட் தானே, இல்லை பேக் டெஸ்ட்டை கூட உள்ளே வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டேட்டா கேதர் ஆகும் நல்லா. ஓகே, சரி. இப்போ ட்ரேடிங்கில் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் ஷேர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுது இல்லை? எல்லாமே கிளியராக இருக்குல்ல? வாய்ஸும் கிளியராக இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க. நைஸ். யூரோ யூஎஸ்டி 1 டே டைம் ஃப்ரேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நம்ம இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். பேசிக்காக இப்போ ஜான்ல ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுவோமே, ஓரளவுக்கு மொமெண்டம் இருக்கிறது. இந்த Q2 Q3லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம்ல மேக் பண்ணக்கூடிய காசு வேற எந்த மந்த்லயும் அவ்வளோ பெருசாக கிடைக்காது. அந்த நவம்பர், ஜான், ஃபெப், மார்ச்லாம் நம்மளால சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குமா, நார்மலா இருக்குமா, ஆவரேஜ் இருக்குமா எதுவும் சொல்ல முடியாது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கணிப்புகள் தான். அதில் நம்ம இதான் நடக்கும், இதை தவிர்த்து வேறு எதுவும் நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி ஒரு பெட்டு சொல்லவே முடியாது. ஓகே, சரி. இங்கே மார்க்கெட்டு ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த இன்வர்ஷன் ஃபேராடி கேப்ல. கிளியருங்களா? நான் ஆரஞ்சு கலர் இண்டிகேட் பண்ணிடுறேன். IRL ERL ஆரஞ்சு கலரே பண்ணிடுறேன். இப்போ இதை IRL மார்க் பண்ணுறேன்னா இப்போ என்னோட ERL ஃபர்ஸ்ட் ERL இதுதான். நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு இன்வர்ஷன் ஒரு ஃபேராடி கேப் இருக்கும், நார்மல் ஃபேராடி கேப் இருக்கும். அங்கே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதை தாண்டி அங்கே நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. வெறும் ஃபேராடி கேப்ஸ் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ட்ரம்ப் எஃபெக்ட், அதெல்லாம் ட்ரம்ப் வந்ததுனால டாலர்லாம் பயங்கரமாக டவுன் ஆக ஆரம்பிச்சு ஜனவரி 13th கரெக்டாக இங்கேருந்து. சரி, இப்போ இங்கே பாருங்க, நான் இன்வர்ஷன் ஃபேராடி கேப் தான் கைஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே மார்க்கெட் ரீச் ஆயிருக்கா? அந்த ரீச் ஆன இடத்துல இருந்து 1 hour 4 hour நான் பார்ப்பேன். 1 hour தான் மேக்ஸிமம். 1 hour கிளாரிட்டி இல்லை, நான் 4 hour தான் பார்த்து ட்ரேட் எடுத்து ஆகணும். சரிங்களா? வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். எப்படி ட்ரேடை மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம கற்றுப்போம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் எதுவும் வச்சிடல டேட்டா, அதாவது கிளியராக உங்களுக்கு வந்து எடுக்கிற மாதிரி வச்சிடல. நார்மலாக நான் 2-3 கோடு போட்டு அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு நம்ம எனக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரீம்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் யூரோ மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். கைஸ், சி இது என்ன டேட்டு? அரௌண்ட் February 3rd. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 4 hours போகணும். UTC -4 நியூயார்க் டைமில் தான் இருக்கும் சார்ட். டவுட் வர வேண்டாம், அதை பார்த்துட்டு உங்களுக்கு பழம் முடிய போகுது. இங்கே பாருங்க, IRL டேப் ஆச்சு, கேப் டவுன் ஆகி தான் டேப் ஆச்சு. எல்லாம் ஆல்ரெடி பர்ஃபெக்ட், அதெல்லாம் என்ன சொல்லல. இங்கே போயிட்டு எடுப்பேனா எடுக்க மாட்டேன், டேரெக்டாக எங்களை என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கிறேன். MSS ஆன அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹை இங்கே எத்துது, MSS ஆச்சு, அங்கே உள்ள ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. இங்கே எதுவும் பீடியரே இல்லை. கரெக்டாக இங்கே எதுவும் பீடியரே இல்லை. சரி, 4 hourல தானே இல்லை, இப்போ 1 hourல பார்க்கலாம்ல. 1 hour ஒரு செக் பண்ணுங்க. எடுத்தோடனே ஃபெப் தான், ஜான்லாம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு. நான் பார்க்கறது IRL to ERL மட்டும் தான், ERL to IRL பார்க்கல. அதை பார்த்தா என்ட்ரி கிடைக்கும். சி இப்போ இந்த ஃபேராடி கேப்ல வந்து என்ட்ரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எடுக்கலாம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்ல ஒரு கிளியரான ஹையர் ஐ ஹையர் லோ MSSோட இருந்தால் நல்லா இருக்கும். வெறும் ஹையர் ஐ ஹையர் லோன்னு இல்லாமல் MSSோட ஒரு லோவரை உடச்ச ஹையர் ஐ கிரியேட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஸ்விங் அப்போ தான் கொஞ்சம் தைரியமாக ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு 1 hourல இங்கே எதுவும் கிளாரிட்டியா இல்லை கைஸ். இருக்கு, கிளாரிட்டியா இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அகெயின் 4 hour போவேன். நான் திருப்பி அங்கே 1 hour 1 day தான் பார்த்துட்டே தான் இருப்பேன், பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். நம்ம தான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் தானே பண்ணுறோம், நான் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். லைவ் டெஸ்ட்டுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குது, USD கேட் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம்னு சொல்லிட்டு. இதை எடுத்தா MSS அகைன் உள்ள வந்தான். சரிங்க, தொட்டுது. இங்கேருந்து போகும்போது ரீகெயின் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த ஃபேராடி கேப் என்ட்ரி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். இப்போ இதே தானே இங்கேயும் நடந்தது 1 hour அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அங்கே MSSே நடக்காமல் நடந்தது. அது இன்ட்ராடே ஆனா பொருந்தும், ஸ்விங்கை நான் ஹோல்ட் பண்ணி ஆகணும். அதனால எனக்கு கிளியர் என்ட்ரி இருந்தால் தான் நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் எனக்கு, புரியுதுங்களா?
ஸோ இங்கே வந்து இந்த ஹை எடுத்து இங்கே ஹையர் ஹையாக மாறி எம்எஸ்எஸ் ஆகிட்டு அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இங்கே பீரியஸ் எதுவும் ஒன்று செட் ஆகலை. திருப்பி மார்க்கெட் வந்து ஹையரில் நோக்கி போகும்போது ஒரு ஃபேராலி கேப் ட்ரிகர் பண்ணுற போது நான் எடுக்கிறாங்க என்ட்ரி 5 மணி 5 o'clock. ஓகேவா? அது வந்து 4 hour கேண்டில் 5 to 9. 5 to 9னா உங்களுக்கு வந்து கில் ஜோன் டைமிங் 5:30 to 9:30ன்றது நியூயார்க்ல தாராளமாக நீங்கள் அங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேட் நீங்கள் எப்படி காமிக்கணுன்றதை சொல்கிறேன். இப்படி வைக்கணும், இப்படி வச்சு நீங்கள் அந்த பாக்ஸ்லாம் போட்டு இதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் தரணும். நீங்கள் அப்போ தான் என்னால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு புரிய வேணாம், உங்களுக்கு நாளை பின்ன பார்த்தாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அதெல்லாம் வேஸ்ட்டாக வச்சிடக்கூடாது. ஃபோல்டர் போடுங்க. இங்கே ஸ்ட்ரக்சர் லோ கைஸ். தென் ஃபர்ஸ்ட் இயர்ல வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது பண்ணுவோம், அங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம 2வது இயர் போகலாம். நான் இல்லைன்னு சொல்ல. இது இப்படி தான் கைஸ் நீங்கள் அனுப்பணும். எனக்கு அனுப்பும் போது இது வந்து எதனா ஒரு கலர் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? இல்லையா கலர்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறீங்களா? சிம்பிளாக எனக்கு வந்து அட்லீஸ்ட் டிஐ அப்படின்னாவது போட்டுருங்க. டெய்லி ஐஆர்னு நானே புரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி டிஐன்னு சின்னதாக போட்டு விட்டுருங்க போதும். கிளியர்? தென் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட வேணாம். ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்க. நான் எங்கள் குட்டியாக இருக்க எஃபிஷியன்ஸான பாக்ஸ் போட்டேன். ஒரு சில பேர் பாக்ஸை போட்டு இவ்வளோ தூரம் எடுத்து விட்றீங்க. அது சார்ட் நீட்னஸ் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரி, மார்க்கெட் போய் டிபி ரீச் ஆகிற டைம் அரௌண்ட் அது ஆகுது 4 o'clock கிட்ட ஆகுது. ஓகே, சாரி 4 மார்ச் கிட்ட ஆகுது. 20 days அது. ஆனால் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்லு படி நான் கம்பல்சரி நான் வெளியே வந்துட்டு இருப்பேன். போச்சா மேலே திருப்பி ஹையர் லோவா கன்சல்டேட் ஆச்சா, இங்கேருந்து எனக்கு ஹையர் ஆகி போயிட்டா பிரச்சனை இல்லை. திருப்பி ஹையர் லோ வந்து ஸ்வீப் அடிச்சா பாருங்க, நான் இந்த லோ வரைக்கும் வெளியே வந்துருவேன். ஒரு பை ட்ரேட்னா ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். லோவே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் கீழே எதனா ஃபெராரி கேப்ஸ் இருக்குன்னா புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்பலாம். மிச்சம் நான் நம்ப மாட்டேன். இருக்கிற ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி வேணா எடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். கண்டி ஃபுல்லாக அங்கே எஸ்எல் வந்து போராட நான் உட்காந்துருக்க மாட்டேன். இருக்கிற ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நான். ஸோ எனக்கு இங்கே வரும்போது என்ன கைஸ் ப்ராஃபிட் இருக்க போகுது? இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் இறங்கிட்டு மார்க்கெட் 27 February அப்போ எனக்கு வெறும் 1 hourல க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நான் முதலுக்கு மோசம் இல்லைன்ற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பேன். க்ளோஸ் பண்ணிட்ட உடனே நல்லா பாருங்க, மேபி அங்கே அந்த ஓபிலேருந்து ரியாக்ட் ஆகலாம். கரெக்டா? லெஃப்ட் சைட்லேருந்து என்னோட என்ட்ரி வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகும்னு நான் சொல்லலை. இந்த ஓபி ரியாக்ட் ஆகலாமே. அப்போ ரியாக்ஷன் கொடுக்குற டைம் என்னைக்கு? டேட் 28 Feb. ஜனவரி ஃபுல்லாக ட்ரேட் இல்லை, ஃபெப்ல வெறும் 1 hour க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது யூரோவில். அந்த மாசத்துல வேற எதுனா இருக்கான்னா கோல்டுலாம் பிச்சுட்டு போச்சு. புரியுதுங்களா? நீ எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு 4 to 5 பேர் பார்க்கணும் ஸ்விங் ட்ரேடிங் வரும்போது. இப்போ இங்கே தொட்டுருச்சேன்னு சொல்லிட்டு நான் 4 hourல இருக்க மாட்டேன். என்னோட ஸ்விங்கான கோட் போட என்ன, நான் 1 dayலேருந்து 1 hour வர வந்தேன். 4 hour அங்கே கிளியராக தான் அங்கே 4 hour பார்த்தேன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் 1 hour போயிடலாம். 28 Feb அன்னைக்கு இங்கே பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்களேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஈக்குவலைஸாக இருக்கு. கைஸ் நீங்க இங்க இருந்து இந்த லெஃப்ட்டை பார்க்கலாம். இன்வெஷன் ஃபேராலிக் அப்படி எல்லாம் பக்காவாக நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட்ல புதுசா எம்எஸ்எஸ் கிரியேட் ஆகி பிடிஆர் இருந்தால்தான் ஸ்விங் ட்ரேட் எடுப்பேன்னு சொல்றேன். பாஸ்ட் நம்பி நான் எடுக்கல. பாஸ்ட் என்னோட கன்ஃபர்மேஷனா தான் நான் யூஸ் பண்றேன். கிளியரா? சரி, இப்போ இந்த இடத்துல எம்எஸ்எஸ் எது நீங்க சொல்லுங்க. இது லோவர் ஐ டு லோவர் லோ, லோவர் ஐ டு லோவர் லோ, ஹையர் ஐ, ஃபேராலி கேப், இன்வெர்ஷன் ஃபேராலி கேப் ட்ரிகர். மார்க்கெட் மேல போயாச்சு. இந்த இடத்துல எனக்கு கேப் ஆயிருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்காது. ஒரு கேண்டில், அது ஒரு கேண்டில் இருக்காம நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க இப்போ இங்க வரைய மாட்டீங்களா? சும்மானா இப்படி ஒரு கேண்டில் இருக்கு, அது ஒரு இண்டிகேட்டரே இருக்கு இந்த மாதிரி கேப்லாம் காமிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு போங்க. புரியுதுங்களா? கேண்டில் இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதான் சொன்னேன், எஃபிஜி வந்து பாக்ஸ் ஆனா எனக்கு ஜஸ்ட் இந்த ஒரு லைன் போதும், அவ்வளோதான். அது இன்வெர்ஷன் ஃபெராரி கேப்ப டேப் ஆச்சு. டைம் பாருங்க, 3 மணின்றது லண்டனுக்கு பர்ஃபெக்ட் டைம். சில்வர் புல்லட் டைம் அது 3 to 4 AM. நியூயார்க் டைம்னா இந்தியாவில் அது 12 to 1:30 மதியானம். 12:30 to 1:30 மார்ச் 2nd வீக்லேருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்கும். அதுக்கப்புறம் 1:30 to 2:30 மாறிடும். இங்கே என்ட்ரி எடுங்க. உங்களுக்கு புரியுதா? நான் அங்கே என்ன உங்களுக்கு டீச் பண்ணணும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் திருப்பி செல்ஃப் டவுட்ஸ்லாம் வரவே கூடாது. ஃபியர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் வரக்கூடாது. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதான் அது போகும்.
$306 இருக்கு. இப்போ $306 உங்ககிட்ட $306 வந்து இருக்குதுன்னா ஓகே, ஒரு லாட் போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட $250 தான் இருக்கு, என்கிட்ட $100 தான் இருக்குன்னா உங்ககிட்ட எவ்வளவு ரிஸ்க் அமௌண்ட் இருக்கோ அந்த ரிஸ்க் அமௌண்ட் டிவைடட் பை இந்த எஸ்எல் அமௌண்ட் போடணும். புரியுதுங்களா? அவங்கவுங்க அக்கௌண்ட் சைஸை பொறுத்துன்னு நான் சொல்றேன். இப்போ எல்லாருமே வந்து பேசிக்கா 10K அக்கௌண்ட் எடுப்பீங்க, அதான காமன். இப்போ 10K அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா 1/2%ன்றது $50 தான். இப்போ $50 தான் உங்க கையில இருக்கு. நான் எப்போ சொல்ற மாதிரி தான், நீங்க 1 கிலோ தக்காளி வாங்க போறீங்க, அதோட விலை வந்து $306 சொல்றான். உங்ககிட்ட இருக்கிறது $50 தான். அப்போ $50 எவ்வளவு தக்காளி வருமோ அதை வாங்கிட்டு வருவீங்க. அது பேர் லாட் சைஸ். உங்ககிட்ட $50 இருக்கு, 50 டிவைடட் பை 306. அது அப்படிதான் ஏழாவடமா காமிக்கும், நல்லா கண்டுக்காதீங்க. 0.1, அதாவது 0.16 தான் உங்களால் போடவே முடியும் லாட் சைஸ். அதே மாதிரி உங்களால் போட முடியாது கைஸ். அது நிறைய அப்படியே போயிட்டே இருக்கிறதுலாம் பார்க்காதீங்க. 0.1 தான் உங்களால் 10K யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுவே நான் வந்து $250 வச்சிருக்கேன், $50,000 அக்கௌண்ட் இருக்கு என் கையில. அதனால எனக்கு அதுல 1/2%ன்றது $250. 250 டிவைடட் பை 306 போடுறேன். பாருங்க, என்னால 0.81 லாட் போட முடியும். 0.81 தான் போட முடியும். என்கிட்ட $500 இருக்கு. $500, அதாவது 100K அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அதோட 1/2% $500 டிவைடட் பை 306. ஒரு 1.5 லாட் போடலாம், இல்லை ஒரு 1.25 லாட் போடலாம். 1.6 லாட் போட முடியும். 1.63 அவ்வளோ போட முடியும். இந்த மாதிரி தான் கைஸ். லாட் சைஸ்ன்றது ஒரு இதுவே கிடையாது. நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்த ரிஸ்க்ல இருந்து உங்களுக்கு எத்தனை மடங்கு ரிவார்டு கிடைக்குது, அதான் கைஸ் மேட்டர். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இஆர்எல் நான் தானே சொன்னேன். இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணணும், ட்ரேட்னா பாருப்பா, 1 டே தொட்டுது, 4 hour ஓபி, 1 hour எம்எஸ்எஸ் ஐஎஃப்இஜி ஓட்டம் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ரியல் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அங்க இருக்கதான் தெரியும். இது வரைக்கும் ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, 3ஆம் தேதி மார்ச் மண்டே காலைல 9 மணிலேருந்து டியூஸ்டே வரைக்கும் மார்க்கெட் எங்கேயுமே போடல, 24 hours இங்கேயே சுத்தம். அப்ப என்னென்ன தெரியுமா தோணும், க்ளோஸ் பண்ணிடலாமா, இங்கேயே எவ்வளவு ஆறாது இருக்கு பாரு, என்ன ஆச்சு பாரு, இந்த எஃப்இஜி வந்து போச்சுன்னா என்ன பண்றது, அதை பண்ணலாம் நிறைய தோணும். சிஸ்டம் என்ன சொல்லுது, நம்மளுக்கு தேவை ஹையர் லோ, அது கரெக்டா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ப்ரீவியஸா லிக்விடிட்டி வந்து பெண்டிங்ல இருக்கு, கம்முன்னு உட்காரு, இதான் நம்ம வேலை. புரியுதுங்களா? இல்ல எனக்கு ரொம்ப அப்படியே வெறுப்பா பயமா இருக்கா, 1:2 இல்ல 1:3 வந்தா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. 1:3 இல்ல ப்ரோ 2 தான், சரி க்ளோஸ் பண்றேங்க. 1:4-5 இருக்கு ப்ரோ, சரி க்ளோஸ் பண்ணுங்க. மினிமம் 2 to 3 வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அதனால சொன்னேன். இங்க பாருங்க, 7.88 RR இது. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு $306, அதோட ப்ராஃபிட் $2,398. யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கன்வெர்டட் இன்டு 8 times ப்ராஃபிட்ஸ், நோ ரிஸ்க். ஓகே, இப்போ மேல என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு நல்லா ஃபாலோ த்ரூ தானே ஆகுது. செகண்ட் இஆர்எல் எங்க இருக்கோ அங்க வரையும் ஹோல்ட் பண்றதுக்கு பொசிஷனை நோத்துவோம். இன்னமும் மார்க்கெட் ஹையர் லோன் மேக்கிங்ல தான் இருக்கு, எதுவுமே செல்லுக்கு நடக்கல. அதனால சொல்றேன் நான். இதை தாண்டி கைஸ், இப்போ நீங்க 3ஆம் தேதி என்ட்ரி போட்டிருக்கீங்க, 3ஆம் தேதி 3 மணிக்கு ரீச் ஆனது 4ஆம் தேதி 18, ஒரு 1.5 நாள் ஓடி இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும், இதை இத்தனை நாள் ஹோல்ட் பண்ணிருப்போம், அப்போ நம்ம சைக்காலஜி எப்படி பில்ட் ஆகணும், நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா எல்லாம் யோசிக்கணும். இப்போ இதை பாருங்க, இது போய் முடிகிற டேட் அப்போ 11th முடியுது. 3 to 11னா நியர்லி ஒரு 8 days அந்த மாதிரி வருது. ஸோ நீங்க அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும். எவ்வளோ, 17.8 18 RR சும்மா கிடையாது. ஓகே, 18 RR யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு தேவை மந்த்லி 2 ஸ்விங் ட்ரேடு, எல்லா பேர்லையும் சேர்த்து வச்சே சொல்றேன் நான். மார்க்கெட் மந்தமா போகுது, கேவலமா போகுது, நான் அவ்வளோ சொல்றேன். ஏன்னா நம்ம பார்க்கறது யூஎஸ்டி கேட்னு சொல்லிட்டு கேடும் இருக்கு, யூஎஸ்டி ஜேபிஒய் ஜிபிபி ஜேபிஒய்னு சொல்லிட்டு ஏஷியனும் இருக்கு, ஏயுடி யூஎஸ்டி என்எஸ்டி யூஎஸ்டின்னு சொல்லிட்டு அதாவது லண்டன் ஏஷியனும் இருக்கு. ஜிபிபி ஜேபிஒய்ன்றது வந்து லண்டனும் ஏஷியனும், யூஎஸ்டி ஜேபிஒய்ன்றது நியூயார்க்கும் ஏஷியனும், ஏயுடி யூஎஸ்டி என்எஸ்டி யூஎஸ்டியும் நியூயார்க் ஏஷியன் பேர்ஸ். இது எல்லாமே ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி முடிஞ்சுதா. அப்புறம் யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி ஜேபி, யூஎஸ்டி கேடு, இது எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். எதனையாவது வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு இருக்கும்னு நான் சொல்றேன். 2 ட்ரேட் ஷுவரா இருக்கும். ஸோ 2 ட்ரேடு உங்களுக்கு வரும்போது ஒரு ட்ரேடுக்கு மினிமம் ஸ்விங் ட்ரேடிங்னு பார்க்கும்போது 5 hour போகணும், 4 to 5 hour போகும். நார்மல் 2 to 3 hourன்றதை காட்டிலும் 4 to 5 hour போகும். நான் 4 hourனே வச்சுக்கிறேன். 2 ட்ரேட்னா 8 hour. 8 hourன்றது நீங்க 1/2% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது 4% ப்ராஃபிட்ஸ், 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது 8% ப்ராஃபிட்ஸ். 1% ரிஸ்க் எடுக்கணும் எடுக்கலாம்,
அது இப்போ வேண்டாம். ஆஸ் ஏ பிகினரா போக போக எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி 4% ப்ராஃபிட்ஸ் இன் ஒன் ப்ராஃபிட்ன்றது கிரேட், சும்மா கிடையாது அது, புரியுதுங்களா? எதுக்கு ப்ரோ அது போயிட்டு அவ்வளோ பெரிய விஷயமா பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் வந்து அக்கௌண்ட் நிறைய தத்து ரெடியா இருக்கான். எத்தனை அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க? எத்தனை அக்கௌண்ட் ஒரே நேரத்தில் உங்களால மொபைல் எடுத்து நாஸ்டாக்கோ, யூரோவோ, கோல்டோ, ஜிபிபியோ இன்ட்ராடே போட்டு 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 டக்குன்னு எடுக்க முடியும்? என்ட்ரிஸ் முடியாது. எத்தனை அக்கௌண்ட் பண்ற முடியும்? மிஞ்சி போனா நீங்க நிறைய ஸ்கிரீனு ஃபோன் எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன், ஒரு 3 அக்கௌண்ட் 4 அக்கௌண்ட் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்றதே ப்ரெஷர் ஆகும். முடியாது இன்ட்ராடே பண்றது. அப்ப மிச்ச அக்கௌண்ட் சும்மா தானே கிடக்கும். இதை எடுக்காம கூட விட்டுருவீங்கல்ல. ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு 100K 4% $4,000 வந்து வேணாம்னு சொல்றீங்களா? வேணாம் எடுத்துக்கிறேன். புரியுதா? அந்த பேசிக் ப்ராக்டிகல் திங்கிங் நமக்கு வந்துடணும். ஸ்விங் ட்ரேடிங்கால மட்டும் தான் அதை பூர்த்தி பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இது போய் ரீச் ஆகும் போதும் நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இது இங்கேருந்தே நீங்க வந்து நம்ம மனசு எதனா ஆரம்பிச்சிடும். என்ன எவ்வளவு நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் ஆகுது, இது 5ஆம் தேதி, போய் ரீச் ஆனது 16ஆம் தேதி, ஒரு வாரம் ஆகிட்டான். வெனஸ்டே வந்து அடுத்த டியூஸ்டே, வெனஸ்டே டெஸ்டே ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே, 5 நாள் ஆச்சு. புரியுதுங்களா? நீங்க ட்ரஸ்ட் பண்ணது ஒரு இடத்துல கூட லோ ஒரு லோ மார்க்கெட் மேக் ஆகல. இப்ப இந்த லோவை உடைச்சா நான் வெளியே வந்துடுவேன், இந்த லோ உடைச்சா வெளியே வந்துடுவேன், இப்போ இந்த லோ உடைச்சா வெளியே வந்துடும். அந்த மாதிரி நீங்க பார்க்கணும். அது கீழே ஃபேராடி அப்ஸ் எதுவும் இல்லை, எல்லாமே ட்ரிகர் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஓகே, ட்ரையல் பண்ணிட்டு ஓகே நம்ம இங்க வந்து வச்சிருக்கோம்பா, நம்மளுக்கு 12.3 RR. ஓகே, இந்த லோ உடச்சுதான் நம்ம வெளியே வந்துடும். 12 RR கண்ணு முன்னு டக்குன்னு வெளியே வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அது போதும், 12 RRல இருந்து அதுக்கப்புறம் 20 போதும், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டீங்க. ஓகே, ஹோல்டிங் வந்து போக போக வந்துடும். ஆனா நான் ப்ராஃபிட்டே மேக் பண்ணல, இருந்த ப்ராஃபிட்டை லாஸ் ஆகிற அளவுக்கு விடுறேன்னா அது வந்து பைத்தியக்காரத்தனம். சரிங்களா? இருக்கிற இல்லாத ஒண்ணுத்துக்காக இருக்கிற ஒன்றும் இழக்கக்கூடாது. ஓகே, இப்போ நீங்க அரௌண்ட் பாருங்க, இது முடியறதுக்கே உங்களுக்கு மார்ச் மாசம் ஆயிடுச்சு. சரி, அப்போ 18 hour பிளஸ் ஆல்ரெடி ஒரு 1 hour பண்ணீங்க, 19 RR 2 monthல. உங்களுக்கு ஜான் மந்த் ட்ரேட் கிடையாது, பிப்ரவரி மந்த்ல வெறும் 1 hour தான் இருந்தது. 28th பிப்ரவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரியே கிடைச்சது. அதாவது 28th போய் ட்ரிகர் ஆகிட்டு மார்ச்ல தான் கிடைச்சது. ஆனா உங்களோட ஜனவரி மார்ச் பிப்ரவரி 3 மாசம் ப்ராஃபிட் சேர்த்து வச்சு உங்களுக்கு 19 RR கிடைச்சிச்சு. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் ஸ்விங் ட்ரேடிங். இது நான் சொல்றது வெறும் ஒரு யூரோ யூஎஸ்டி பேர்ல. அந்த நேரத்தில் நீங்க எல்லா பேரையும் பார்ப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியும் எந்த பேர்ல நீங்க நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கீங்க. அது பேர் தான் பேக் டெஸ்ட். எந்த பேர் ப்ரோ நான் எல்லா நேரத்திலையும் பார்த்துட்டு எதை எடுக்கிறது டவுட் வரலாம், அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட், இஆர்எல் ரீச்டு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் இஆர்எல் டு ஐஆர்எல் மாடல் இப்போ பார்க்கல. அதை நான் உங்களுக்கு திருப்பியும் தனியாக கூட எடுக்கிறேன். அது இப்போ கேட்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் டு இஆர்எல் நல்லா பக்காவா பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம இஆர்எல் டு ஐஆர்எல் போய்க்கலாம். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் மாடல் நல்லா தான் வேலை செய்யும், இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதில். அது நீங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் புரியும். நீங்க அந்த விக் எடுத்துட்டு போயிட்டு வெப்பம் தான் காய்ச்சி, நான் இல்லைன்னே சொல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பாடி தான் வைப்பேன் டார்கெட், அப்புறம் தான் விக். புரியுதா? இதை இஷ்டம். சரி, இப்போ இங்க இவ்வளோ பெரிய இதுவும் பார்க்கும்போது எல்லாருமே என்ன தோணும், இங்கே வரணும் இங்கே வரணும் அப்படின்னு தோணும். அப்படிலாம் இல்லை. டே டைம் ஃப்ரேம்ல வந்து மார்க்கெட் சும்மா சும்மா மேலே கீழே அடிச்சுட்டு எல்லாம் இருக்காது. லோவர் டைம் ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் முக்கியம் தான், நான் இல்லைன்னே சொல்லல. பட் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ல நிறைய எஃபிஜிஸ் கிரியேட் ஆகும்போது ஒரு எஃபிஜிஸ்லயும் மார்க்கெட் அங்க ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு பாத்துருங்க. அந்த ரியாக்ட் ஆகுதா அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்பீங்க நேரம். அதை நான் இப்போ சொல்லித்தரேன். எமர்சன்ஸ் பார்க்க போறோம் 1 hourல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நானும் தான் இதை மார்க் பண்ணி வச்சிருப்பேன், அங்க வரலையே. அரௌண்ட் 26 மார்ச் ரீச் ஆனது 10th ஏப்ரல். ஓகே, இப்படிதான் கைஸ். இப்போ இதை வந்து பாருங்க கைஸ், நான் என்ன பண்ணுவேன்றதை சொல்றேன். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட். சாரி, எனக்கு எல்லாம் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கேன்னு கேட்குறேன். நெக்ஸ்ட் என்னது, 26th மார்ச்சா, நேரம் 4 hours சும்மா போறேன். சரியா? அங்கேயே நான் வந்து அங்கேயே எடுக்கலாம், இல்லை 1 hourல எடுக்கலாம், நம்ம விருப்பம் தான் இது. ஓகே, 4 hourல இங்க ஒரு ஃபேரடே கேப் இருக்கு, அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல, அதுக்காகவும் யூஸ் ஆகும். அதெல்லாம் இருக்கானா, மார்க்கெட் நல்லா தான் வந்திருக்கு. கன்சல்டேஷன் வந்து மேனிபுலேஷன் அடிச்சுட்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, திருப்பி இங்கே தொடர்ந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும் போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கணக்கு. இப்போ 1 hour வந்துருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி எனக்கு தெரியல. 1 hour வந்துருங்க. இங்க பாருங்க ஒரு நிமிஷம்.
ஈக்குவலைஸ் ஃபுல்லா ஹெச்ஆர் மார்க்கெட் படிக்கிட்டா டக் 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 டக்னு வந்துருக்கு. அவ்வளோதான். எக்ஸ்பென்ஷன் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் என்ன டைம் தெரியுமா? ட்ரம்ப் வந்து டேரிஃப்ல பேசின இந்த டைம் இங்கெல்லாம் ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது பக்கு பக்கம் தான் இருக்கும். 100% ஸ்விங் ட்ரேடிங்கிறது சும்மா கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ் அங்கே தெரிஞ்சிருக்கணும். நான் அப்டேட் பண்றேன், நான் கைட் பண்றேன் இதுக்கு. டோன்ட் வரி. எம்எஸ்எஸ் கைஸ், கிளியரான எம்எஸ்எஸ் இது. அது முன்னாடி இங்க தொட்டிருக்கு. இன்ட்ராடே வந்தா பரவாயில்ல எடுங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஃபேராடி கேப் தொடும்போது இங்க வேண்டாம். எம்எஸ்எஸ் ஆகிட்டு அகைன் அதே ஃபேராடி கேப் போகிறோம், அங்கே எடுங்க. அங்கே விட்டீங்கன்னா திருப்பி இங்கே ஃபேராடி கேப் வருதோ, இந்த இடத்துல வருது, அங்கே எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வருதாங்க அவுட் ஆஃப் த கில் ஜோன். ரொம்ப மின் நைட்டாக இருக்கும். இவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு. 1 2 3 கிட்ட என்ட்ரி இருக்கு. சும்மா இங்க வந்து ஒரு லைனை போட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிருங்க. ஸ்கிரீன்ஷாட் இப்படிதான் ப்ராப்பரா எனக்கு தாங்கன்ற. சரி, இப்போ இங்க என்ட்ரி எங்க இருந்து என்ட்ரி? இந்த ஃபெராரி கேப்ல இருந்து என்ட்ரியா? ஆமா, அதான் ஃபெராரி கேப். ஏன் நான் சொல்றேன், ஏன் இதை நான் இது உள்ள போகணுன்றத சொல்லிடுறேன். இந்த ஃபெராரி கேப் நான் போக மாட்டேன், அது நான் ஓபியே போயிடலாம். புரியுதுங்களா? எனக்கு வந்து ஓபிக்குள்ள ஃபெராரி கேப் தான், நான் ஓபியே போடலாம். நான் அது ஃபெராரி கேப் போனோம், அதான் என் கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு ஓபி போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் வந்து எப்பவுமே எஃப்இஜி எடுக்கிற ஆள் தான். எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள டீப்போ வந்து ஓபி தொட்டாலும் நான் யோசிக்கலாம் மாட்டேன், அதை நினச்சி வருத்தப்படவும் மாட்டேன். ஏழு மணி 8 மணி தாராளமாக எடுக்கலாமே. 7 மணி 8 மணின்னு என்னன்னு சொல்றேன். நீங்களே நீங்க எம்எஸ்எஸ் எப்போ பார்த்துருப்பீங்க? 11 மணி பார்த்துருக்கீங்க. வேலைக்கிழமை 11 மணினா 8:30 மணி அது இந்தியாவில் நைட்டு. அப்பயும் நீங்க எம்எஸ்எஸ் பார்த்துட்டீங்க. அப்பயும் நீங்க முடிவு பண்ணி ஆகணும். மறுநாள் காலையிலேருந்து பொறுமையா 1 hour ஒரு செக் பண்ணா கூட உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேடா எங்க என்ட்ரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நீங்க எங்கேயும் என்ட்ரி எடுத்துக்கலாம் தாராளமா. எடுத்துட்டு சுத்துது, அது ட்ரம்ப் டேரிஃபிக்காக சுத்துது. அவர் எந்த டேட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா ஏப்ரல் 2. அவங்க ஊர்ல வந்து மதியானம் ஈவினிங் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால அது வரையும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இல்ல நான் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் எடுப்போம் ப்ரோனா, ஓகே முடிஞ்சது. எம்எஸ்எஸ் கிரியேட் ஆகிட்டு இங்க ஒரு ஃபேராலி கேப் இருக்கு. அவங்க கரெக்டா சைன் பண்ணும்போது அந்த ஃபேராலி கேப் மார்க்கெட் விடுது. செம்ம வாலட்டைலா இருக்கும். அடிச்சு இறக்கி நல்லா பாருங்க கைஸ். இங்க ஓப்பன் ஆச்சு மார்க்கெட், இறங்குச்சு, இறங்கி திருப்பி ஏறிச்சு. $752 ப்ராஃபிட் அப்படின்னு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். திருப்பி அங்கேருந்து இப்படி வந்துடும், -444 இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே போவோம். அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் எடுத்தாகணும். அதனால தான் பிஃபோராகவே என்ட்ரி ஆயாச்சு. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். வித்தவுட் ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் கேஷ் நம்ம என்ட்ரி. சும்மா எக்ஸாக்டான வைக்கவும் இல்லை, ஒரு தோராயமாக இருக்கிறேன். எஸ்எல் ஆஸ் யூசுவல் ஸ்ட்ரக்சர்லோ இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேம்ல டிபி 2 வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி உங்க எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்லயும் டிபி வைக்க கத்துக்கோங்க. டே டைம் ஃப்ரேம் டிபி கிட்ட மார்க்கெட் போயிட்டு ரிவர்சல் ஆயிட்டு அகைன் ரொம்ப கீழே வந்து திருப்பி மேலாம் போகும். அப்போ நீங்க அதே மாதிரி உட்காந்துலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு அகைன் ரீஎன்ட்ரி எடுக்கிறதுக்கு புது சலித்தனமா ரெடி ஆகணும். 2 ப்ராஃபிட்டா மாத்தணும் அதை. இப்போ நான் வந்து 1 hour படி வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல்லோ, தரமான ஈக்குவல்லோ இதை வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இதை விட்டு மார்க்கெட் இறங்கிச்சுன்னா போதும், அந்த 6 RR போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். புரியுதுங்களா? ஆனா மார்க்கெட்டோட ஒரிஜினல் டிபி எங்க இருக்கு? அப்படியே டபுள்ல இருக்கு, 14ல இருக்கு. நான் 2 விதமா பண்ணிப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் டிபி செட் பண்ணிப்பேன், 2 இயர்ல வச்சுப்பேன். லோவர் டைம் ஃப்ரேம்லயும் 2 பார்சல்ஸ் வச்சுப்பேன். எக்ஸிகியூஷன் லோவர் டைம் ஃப்ரேம் தான், ஓகே. எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம் 1 hourல. இதை தவிர்த்து எனக்கு சைக்காலஜிக்கல் லெவல்ஸும் என் மைண்ட்ல இருக்கும். சைக்காலஜிக்கல் லெவல்ஸ் மீன்ஸ் இப்போ இங்க வந்து 13.8 RR இருக்கு. 13.8 RRல எனக்கு 9 to 10 RR புக் பண்ணாலே போதும். 10 RR புக் பண்ணாலே எனக்கு போதும். நான் பெருசா கஷ்டப்பட மாட்டேன். புரியுதுங்களா? 9 கூட ஓகே தான், நான் வேணானே சொல்ல. இங்க பாருங்க மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்கு, 11.7 போயிருக்கு. 13.8க்கும் 11.7க்கும் வந்து 2 RR தான் வித்தியாசம். இப்போ அங்க இருந்து இப்படி இறங்குதுன்னா ஓகே, எனக்கு இங்க கம்பல்சரி மார்க்கெட் ஒரே எக்ஸ்பென்ஷனா இருக்கிறதுனால 0.5% அசால்ட்டா வந்து போயிடும். இங்க இருந்து கைஸ் 0.5%னா எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவேன். இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது ஏன்னா இது எக்ஸ்பென்ஷன் தானே, உங்களுக்கு புரியுதா? இது வந்து உங்களுக்கு ஒன்றும்
ஹையர் லோ ஹையர் எல்லாம் போயிடல, இங்க மட்டும் தான் ஹையர் லோவே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. நான் எதுக்கு வெயிட் பண்றது? இந்த ஃபெராரி கேப்பா, இந்த ஃபெராரி கேப்பா, நான் எதுக்கு அதுக்கு வெயிட் பண்ணணும்? எனக்கு திரும்பி 6 hour ஆயிடுது, நான் அதுக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு போனே. இந்த இடத்துல நீங்க 11.7 இருக்கா? ஓகே, 11.7 எந்த கும்பலாலையும் கரெக்டான க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குதா, அது இந்த ஒரு பெரிய கேன்ல இருந்துச்சா, இதோட போதுன்னு சொல்லிட்டு 8.5 ஆர்ஆர் க்ளோஸ் பண்றோம். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் லெவல்ஸ், புரியுதுங்களா? அது என்ன சைக்காலஜிக்கல் லெவல்ஸ்னா, 5 RR ட்ரேட்ல எனக்கு 3 RR கிடைச்சா போதும், அப்படி யோசிப்பேன். 10 RR ட்ரேடு அப்படின்னா எனக்கு வந்து 7 RR புக் பண்ணா போதும். பிளஸ் 10 RR ட்ரேட்னா எனக்கு 9 to 10 RR புக் பண்ணாலே தாராளமா போதும். அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப ரேரு. 7 to 10 RR ட்ரேடு பிளஸ் 10 RR ட்ரேட்னா ரொம்ப ரேர். அதெல்லாம் சும்மா சும்மா வந்துட்டு இருக்காது. ஆவரேஜ் வந்து 4 to 6 RR ஓகே. அதனால 3-2 hourலாம் ஈஸியா புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, இப்போ இங்க பாருங்க, என்ட்ரி எங்க எடுப்பீங்க? இந்த இடத்துல எடுப்பீங்களா? நம்ம என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கலாம். 07645. தென் எஸ்எல். எனக்கு இதையும் மென்ஷன் பண்ணுறேங்க நீங்க இனிமே. இங்கே டிபி வைக்கிறீங்கல்ல, அது எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்போதான் நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு நான் சொல்ல முடியும் கொஞ்சம். இது எவ்வளோ ஆர்ஆர்? 6. என்ன பண்ணுங்க, இங்க வந்து எனக்கு 14 RR அப்படின்னு வச்சிருங்க. இங்க 6 RR இல்ல 6R அப்படின்னு வச்சா கூட போதும், RRன்னு கூட தேவையில்ல, 6R. ஆனா மார்க்கெட் எவ்வளவு ரீச் ஆச்சு? 11.85 ரீச் ஆச்சு. நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளவு ரீச் ஆயிருப்பாங்க. 11.9 கை சார் 12 வச்சுக்கலாம். 12 ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது என்னது எனக்கு 6R LTF பார்ஷியல் டிபி. இந்த மாதிரிலாம் தான் நீங்க வைக்கணும். எப்போ ரீச் ஆச்சு? 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி ஹோல்ட் பண்ணணும், 5 நாள் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சைடில் காமிங்க. இந்த மாதிரிலாம் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி வரை நீங்க வச்சு பாக்கணும். 28ஆம் தேதி மார்ச்ல இருந்து 10ஆம் தேதி ஏப்ரல் ரொம்ப கம்மி தான். 2 வாரம் கூட முழுசா கிடையாது, தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். ஆனா அதனால இந்த ஸ்விங்கை நினைச்சா ஹோல்ட் பண்ணுவேன் கேட்டா பண்ண மாட்டேன். என்னோட ப்ராஃபிட்ஸ் அங்க இருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்து நான் போற அளவுக்கு உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். 3.5 வந்து போற அளவுக்கு உட்கார மாட்டேன். எங்க 10-12 hourல இருந்து சைக்காலஜிக்கலா 12 hourல இருந்து எனக்கு மார்க்கெட் கீழே இருக்கும்போது நான் 8 to 9 hour க்ளோஸ் பண்றோம் ஈஸியா. சைக்காலஜிக்கல் லெவல், ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலில் நான் இங்கேயே சொல்லிட்டேன், இந்த கேண்டில் பார்த்தோன்னே க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கம்பல்சரி தெரியும், ஒன்று இந்த ஃபியூச்சர் ரியாக்ட் ஆகணும், இல்லை இந்த ஃபியூச்சர் ரியாக்ட் ஆகணும். அது எக்ஸ்பான்ஷனுக்கு டிஸ்கவுண்ட் அங்கே தான், அதுக்கு மேலே இந்த ரியாக்ட் பண்ணிலாம் மார்க்கெட் போவாது. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் தான் நான் பார்ப்பேன். இதெல்லாம் தெளிவாக போட்டுருவேன் உங்களுக்கு. நாட் ஹோல்ட். ரீஎன்ட்ரி எடுக்கும் கைஸ், சிம்பிள். சரி, இப்போ இவ்வளோ சொல்கிறோம்மா, ரீஎன்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு எவ்வளோ பொறுமை வரும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.
இந்த இடத்துல ஒன் டே போகும், தயவு செஞ்சு ஒன் டே போகும். ஒரு ஐடியா வரும் அப்போதான். ஃபேராலி கப்பையில் ஒன் டே சரி 4 ஹவர்ஸ் போகலாம். 4 ஹவர்ஸ்ல இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸ்விங்குக்கு மட்டும் ஐட்டுள்ள போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அகைன் 1 ஹவர் ஆகும். ஏன்னா இந்த லோக்கும் இந்த ஐக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. திருப்பி இந்த லோக்கும் இந்த ஐக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ரீசெண்டா போன இந்த லோல இருந்து இந்த ஐக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தேவை இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா ஓவரால் ஐ டு லோ, இங்க ஓவரால் ஐ டு லோக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. தெரியுதா? ஓவரால் ஐ டு லோ அதுக்குமே ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல என்னோட முடிவு சிம்பிள். இந்த மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல வேற கேப் தொட்டிருக்கா? எம்எஸ்எஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்றுமே ஆகல, கன்சல்டேட். திருப்பி இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நல்லா பாருங்க. இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுது. இப்போ இந்த ஹை இந்த ஹைன்னு சொல்லிட்டு கன்சல்டேஷன் நல்லா வெளியே போய் எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு. அகைன் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு இந்த லோ டு ஐ ஃபிப்பு போட்டு அங்கே நீங்கள் எஃப்இஜி இருக்கான்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். எஃப்இஜி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஓபி எடுப்பேன். அந்த ஓபியை மார்க்கெட் எப்போ தொடுதுன்னு பாருங்க. கொஞ்சம் 2 மணி அவுட் ஆஃப் கில் ஜோன். ஆக்சுவலாக நமக்கு இங்கே தெரிஞ்சிடும், முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம், நைட்டில் தொட்டா கூட பரவாயில்லன்னு. இல்லை நான் வந்து மூச்சு இருக்கும் போது தான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஐஓ எப்படி வருதா, இதோ இந்த இடத்துல இது எடுக்கலாம். அப்படின்லாம் உங்களுக்கு கில் ஜோன்னா இந்த இங்கே தான் வருது. 2 மணி 3 மணி போனால் எடுக்கலாம். சொல்கிறேன் கைஸ், எப்படி அப்படிலாம் ட்ரேடு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே எல்லாம் இருக்காது. நான் இங்கே காமிக்கிற மாதிரி அந்நியாயத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்படியே வாரி வாரிலாம் கொடுக்காது. ஓகேயா? இதுக்கு நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். எல்லா நேரத்தையும் இது மாதிரி இருக்கும், உங்களால் பயன்படுத்தி ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். சரி, இப்போ இங்கே இன்னொரு ஐஆர் வேணும். இஆர் வேணுமே டே டைம் ஃப்ரெண்ட். ஒரே ஒரு இஆர் தானே இருக்கு. ரீச் ஆச்சா? டே பின்னாடி வாங்க. இங்கே இருக்கான்னா இதெல்லாம் ஈஸியாக ரீச் ஆகிடும். இங்கே வந்தீங்கன்னா அது இருக்கான்ல, இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி விற்க எத்தனை நான் வைக்க மாட்டேங்க. முடிஞ்சு வச்சு மார்க்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன். பாடி தான் வைப்பேன். ஆனால் உங்களுக்கு பாடியே வச்சு காமிச்சிடுறாங்க. இப்போ ஒன்றா இல்லை போகலாம். இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்லேயே கவர் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஸ்டீமிங் அதை கிளியராக சொல்லிட்டு அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். மார்ச் மாதம் ட்ரேடு இல்லை கைஸ். மார்ச் மாதம் வந்து ட்ரேடு முடிஞ்சுது, அதாவது ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சு. அவங்க ஒரு ட்ரேடு இருந்தது, ஒரு ட்ரேடு இருந்தது எக்ஸிக்யூஷன்ஸில். இதில் பாருங்க அதோடைய ஏப்ரல் இங்கே தான் முடியுது. கில்ஸோன் ட்ரேட்னா இவன் தான். எங்க ப்ரோ எஸ்எல் வைக்கிறது? தாராளமாக எஸ்எல் எடுத்து வந்து இங்கே தான் வைக்கணும். நான் இந்த வீக் வரைக்கும் வைக்கல, ஏன்னா ஆல்ரெடி மேனிபுலேட்டடு. இந்த வீக் வரைக்கும் நான் இங்கே தான் வைக்கிறேன், டைட்டாக தான் வைக்கிறேன். ஓகே, 12.6 சார். இது போதாதா? ஆமாம் போதுமே. ஆல்ரெடி 19 பார்த்தோம், இப்போ 12.6. அரௌண்ட் ஒரு 31 hour கிட்ட பண்ணியாச்சு. 30 hour வச்சுக்கோங்க. 30 hour பண்ணியாச்சு. 15% ப்ராஃபிட் சார், சும்மா கிடையாது. $12.6 10th to 11th ஒரே நாள்ல, பெரிய விஷயம். ஏப்ரல் மந்த் ட்ரேடு, புரியுதுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் போகணும். திருப்பி அடிச்சு இறக்குறானுங்களா? இதான் ஐஆர் மாடல். அங்கேயும் பார்க்கலாம், முடியாதுலாம் இல்லை. இப்போ எங்க போய் தொட்டுதா? 11ஆம் தேதி ஏப்ரல் தானே, அதுல இருந்து நான் உங்களுக்கு 1 hour காமிக்கிறேன் பாருங்க.
எங்கன்னா எம்எஸ்எஸ் வச்சுதான் பாருங்க, இந்த லோ எடுக்கல, எம்எஸ்எஸ் கிடையாது. செல்லுக்கு சொல்றேன் காய்ஸ், நான் செல்லுக்கு எம்எஸ்எஸ் வைக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ இங்க இருந்து இப்படி உடச்சு உறங்குறான், அவன் பெரிய எம்எஸ்எஸ் இது. ஓகே, அங்கே மேலே போகுது, இவ்வளோதான் போச்சு. அதனால என்னன்னு யோசிக்கணும். உங்களுக்கு ஃபாலோ ஆகிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் இந்த ஃபாலை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப மோசமா இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் ஃபால்ஸ் எல்லாமே பொறுமையா நடக்கும். எஸ்எல் அடிக்கும், டிபி அடிக்கும், அதனால சொல்ல முடியாது. அதனால தான் நான் வேண்டானே சொல்றேன். சில டைம்ஸ் நல்லா இருக்கும், சில டைம்ஸ் நல்லா இருக்காது. ப்ரோ ட்ரெண்ட்னா ஓகே, நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா அது பேரே ப்ரோ ட்ரெண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து இந்த மாதிரி நடக்குது மார்க்கெட், அதனால காமிக்கிறேன். ரீட்ரேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு வருது. இஆர் லீவ் வைப்பீங்களா? இந்த விக்கெல்லாம் வைக்கக்கூடாது, பாடி தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பின்னாடி போனா எங்க ப்ரோ வைப்பீங்க பார்க்கணும். இங்க தாண்டிடுச்சு, இதுக்கப்புறம் போனா அது இந்த இடத்துல இருக்குல்ல, இருக்கு 2-3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை வைப்பேன். நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. இது வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஆனால் நான் பார்ட் பை பார்ட்டாக டார்கெட் பண்ணுவேன். இதை வைப்பேன், ஏன்னா 1 2 3 4 5 ஒரு வீக்லி கேண்டில் ஃபுல்லாக அங்கே சுற்றி இருக்கு மார்க்கெட். அதுவும் இல்லாமல் நான் அப்படி தான் கன்சர்வேட்டிவாக ரொம்ப பொறுமையாக போகிற பிளேயர் தான். இதை பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 1% கூட வரலையா? ஓகே, கம்மி தான், சாரி கைஸ். 1% வந்ததா? சரி, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ அதுக்கடுத்து நீங்கள் தான் வைப்பேன். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் லாட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, மார்க்கெட் போயிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது என்னால். ஓகேங்களா, இது இன்னும் போயிருக்கான். நெக்ஸ்ட் நான் இங்கே டார்கெட் பண்ணும்போது கம்பல்சரி நான் வந்து இதை, அதுக்கப்புறம் இதை, அந்த மாதிரி பொறுமையாக தான் போவேன். டார்கெட்ஸில் ரொம்ப அக்ரெசிவாக அப்ரோச் பண்ண மாட்டேன். எல்லாத்தையுமே எல்லாருமே பிடிக்க முடியாது. இந்த இந்த கொஞ்சம் காலையில கூட நான் வந்து பிடிக்காம விட்டா நான் அப்புறம் என்ன வந்து யார் நம்புவா? எல்லாத்தையும் நான் பிடிச்சேன்னு சொன்னா யாரை நம்புவாங்களா? அது நடுவுலயே பாருங்க, இன்னொரு 5000 இங்க டேப் ஆயிருக்கு. நீங்க இதுல இருந்து திருப்பி ரீட்ரேட் எடுக்கலாம். அதனால ஒரு இயர் ரீச் ஆனோடனே 5000 வேற ஏதாவது புதுசா மார்க்கெட் போதான்னு பாருங்க. மே 12 இருந்து 27 ஜூன், ஒரு மாசத்துக்கு மேல. இது 1.5 மாசம். 12 மே. சூப்பர் ட்ரேடு, அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு நல்லா பாருங்க, அரௌண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். ஏன் இங்க வரல? ஏன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் ஒரு ஓபி, அதோட சேர்ந்த ஃபெராலி கேப். இது அதுக்கு மேல இருக்க ஃபெராலி கேப் நீங்க எடுக்கலாம். அதோட சேர்ந்த ஃபெராலி கேப் வரையும் வரணும், வெயிட் பண்ண விடாது. நீங்க ஓபி எடுத்துட்டு போகலாம். இப்போ நான் ஒரு மார்க் பண்ணுவேன், இங்க இந்த மாதிரி ஒரு தரமான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மார்க் பண்ணி வச்சுப்பேன். இந்த டேட்டு போட்டு இங்கேயே வெயிட் பண்ணா ஒரு ட்ரேடு தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஓகே, எம்எஸ்எஸ் ஃபெராலி கேப். ஆனால் நம்ம 1 ஹவர் 4 ஹவர் மாற்றி மாற்றி தான் பார்த்துட்டு இருக்கணும், புரியுதுங்களா? மேக்ஸிமம் எய்ம் 1 ஹவரில் கிடைக்குதான்னு பார்க்கறது தான். சூப்பர், நல்ல ஒரு எல்லாரும் மார்க்கெட். ஸோ இப்போ எங்கள் ட்ரேட் வேணும். நடுவில் எதுவும் எஃப்ஐஜி போகிற போக்கெல்லாம் தொட்டுட்டுலாம் போகல. இன்ட்ராடே வந்தால் நான் ஐஎஃப்ஐஜியில் என்ட்ரின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துருவேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போவுமே எடுக்கலாம், பட் எம்எஸ்எஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர், நான் உங்களுக்கு எம்எஸ்எஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்க விரும்பல. கிளியர்? சூப்பர். எம்எஸ்எஸ்ஸா? எம்எஸ்எஸ் அது, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த லோவா எங்கே ஃபில் போகிறேன் நான். எனக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு, அது எதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒன்று நான் இங்கே இடணும், என்ட்ரி மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியும். வருமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் வரல இங்கே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்றதை நான் சொல்கிறேன். இங்கே ஒன்று நான் இங்கே எடுக்க போவேன், இங்கேயே எடுத்துடலாமான்னு பார்ப்பேன், இல்லை இது வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு யோசிப்பேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 4 ஹவர் அடி போய் பார்ப்பேன்.
ஏன்னா முடிஞ்சு போன மார்க்கெட்டு 4 ஹவர் எல்லாமே போயிட போகுது. ஏன்றத சொல்லிடுறேன் கைஸ். இங்க வேற சூப்பரா இருக்கு செட்டப். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எம்எஸ்எஸ், பிடிஆர் டேப், டிஸ்ட்ரிபியூஷன். என்ன மாதிரி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க 4 ஹவர் தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரே எஃப்இஜி பிரச்சனையே வேணாம். இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க எஃப்இஜி எத்தனை எங்க ஓபி எத்தனும் கரெக்டா அந்த டிப்பிள் தான் போட்டணும், எல்லாரும் நம்ப முடியாது. புரியுதுங்களா? நம்மளுக்குனா வந்து நம்ம அதை எடுக்க முடியும். நீங்க எங்க ப்ரோ எடுத்திருப்பீங்கன்னா இந்த இடத்துல தான் எடுத்திருப்பேன். அங்கேயே தொட்டாச்சு. இது அகைன் ரீடேப் பண்ணுது 16 மே அன்னைக்கு. உட்காந்து தான் ஆகணும், வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல கம்முன்னு உட்காந்து தான் ஆகணும். பயமா தான் இருக்கும். உயிர் எடுத்துட்டு எழுது இதோ இருக்குது. இதை எடுத்துட்டு டக்குன்னு போலாம். இங்க எடுத்துட்டு ஃபுல்லா கீழே வந்து அப்புறம் போச்சு. இந்த ட்ரேட்ல வந்து உட்காந்தீங்கன்னு கேட்டா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸ்டிக் டெசல் கைஸ் இங்கே. ஏன்னா 4 ஹவர் எஃப்இஜி, 1 டே எஃப்இஜி, 1 டே டிஸ்கவுண்ட், அதுன்னு எல்லாமே இருந்தாலும் ஸ்டிக் டெசல். இது வரைக்கும் பாருங்க 5.8 RR. இந்த ட்ரேடு மட்டும் நான் ஹோல்ட் பண்ணேன். இந்த லோ உடைச்சா 100% நான் வெளியே வந்திருக்கணும். இந்த இடத்துல 1.27 RRல வெளியே வந்திருக்கணும். அப்படி இல்லை என்னோட பார்ஷியல்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட். இது என்னோட 4 ஹவர் டிபி பார்ஷியல்ஸ். அது நியர்லி போச்சு மார்க்கெட். 3.6 RR நியர்லி போச்சு. அங்கேருந்து இறங்கிட்டே வருதுன்னா நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் 2 ஹவர்லையாது. ஆனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணேன். ஏன் ஹோல்ட் பண்ணட்டதை சொல்லிடுறேன். இவன் அதை எடுக்கவே இல்லை, அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணனே. அவன் அதை எடுக்காததான் என் பிரச்சனையே. அது எப்படி அதை எடுக்காம போகலாம்? ஈக்குவலைஸ் அந்த ஒரே ஒரு தைரியத்தில் ஹோல்ட் பண்ணேன். இன்கேஸ் எதனா ஆனால் பரவாயில்ல, 1 ஹவர்ல க்ளோஸ் பண்ணிக்கலான்றது எனக்கு ஒரு எய்மா இருந்தது. இந்த ஒரு 4 ஹவர் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் அகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இங்கே வரும்போது நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கான காரணம் ஈக்குவலை பெண்டிங்ல இருந்ததுனால நான் ஹோல்ட் பண்ணேன்னு சொல்ல வரேன். ஆனா இங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன். கான்ஃபிடன்ஸ் டேட்டா இதெல்லாம் தேவை. டேட்டா வந்து வர்றது, கான்ஃபிடன்ஸ் வரதே டேட்டாவால் தான். ஓகேங்களா? 5.8 RR. ஆல்ரெடி ஒரு 30 hour பண்ணிட்டீங்க தானே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இஆர் இருந்தது. நெக்ஸ்ட் போதான்னு இல்லை போகுது. நான் சொல்றேன். செகண்ட் இஆர்எல், தேர்ட் இஆர்எல். கைஸ் ஹையர் லோ தான் இருக்கு, நல்லா பாருங்க. அதனால தான் நான் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றேன். ஹையர் லோலயே தான் இருக்கு மார்க்கெட், மாறவே இல்லை. எந்த இடத்துல லோவர் லோ மேக் பண்ணல. இந்த இடத்து தவிர ஹையர் லோ ஈக்குவல் லோ. அகைன் இது ஹையர் லோ வயலேட் பண்ணல. கிட்ட வந்து திருப்பி இந்த எஃபீச்சர் டேப் ஆகிட்டு கிளம்பிட்டான். பயமா தான் இருக்கும். பயமா இருக்கிறோம், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே தான் வரணும். அடுத்தது 3.2 RR. இங்கே போகும்போது 6ல இருக்கும், இங்கே வரும்போது உங்களுக்கு 3.2ல தான் இருக்கும். அடிச்சுன்னா 3.2 ஒத்துன்னு போக வேண்டியது தான். ஆனால் திருப்பி மேலே போச்சுன்னா உங்களுக்கு 8.4 வரும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணது எவ்வளோ 6 RR, அதில் 2.5 அதிகமாக வரும். ஒரு 50 to 40% எக்ஸ்ட்ரா டார்கெட். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கணும், சும்மா கிடையாது. ஓகே, 14th May to 26th June, 1.5 month. பெரிய ஆர்ஆர்லாம் இல்லை, 4% அவ்வளோதான் மேக் ஆயிடுச்சு. புரியுதா? இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரேட் மேனேஜ்மெண்ட். டெலிட் பண்ணிட்டு சொல்கிறேன் கிளியரா. இந்த பாக்ஸ் நடுவில் நான் பண்ணிகிட்டே இருக்கும்.
இந்த மாதிரிலாம் நான் வந்து வரைஞ்சிருக்க மாட்டேன் என்னோட பேக் டெஸ்ட்ல. நான் என்ன போட்டிருக்கேன்றது எனக்கே தெரியும். நான் இதெல்லாம் எழுதவே மாட்டேன். இது எதுவுமே இருக்காது. நான் எனக்கு இன்னும் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது நான் வச்சிருப்பேன். இப்படி வந்து கொஞ்சம் டபுள் ஆக்கியிருப்பேன், அவ்வளோதான். இப்படி இருக்கும் இதில். எனக்கு சார்ட்ல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லாம் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் கிளியரா அப்படியே பிளெயினா இருக்கும். இங்க ஒரு கோடு இருக்கும், இங்க ஒரு கோடு இருக்கும். ஆர்ஆர் மட்டும் எழுதி வைப்பேன். எஸ்எல் கூட மிஸ் இருக்குலாம் முக்கியம் கிடையாது, ஆர்ஆர் தான் முக்கியம். ஓகே, அதனால தான் உங்களுக்கு இப்போ கிளியரா எடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்து இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கேன். டைம் பயங்கரமா எடுக்கும், உங்களுக்குமே வந்து போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இஎல் ரீச் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு இஎல் ரீச் ஆச்சுன்னா திருப்பி அந்த ஐஆர்எல் இருக்கா பாருங்க என்ன. ஏன்னா அந்த ஐஆர்எல் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பார்சல் புக் பண்ணிட்டு முன்னாடி வெளியே வந்துடலாம், திருப்பி அந்த ஐஆர்எல் இருந்து என்ட்ரி எடுக்கலாம்ல. அப்படி பண்ணலாம்ல, நம்ம எதுக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்கணும். இங்க வந்து பார்சல் ரீச் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இங்க பாருங்க சம்திங் இந்த லேக். சரி, இப்போ பாத்தீங்களா இங்க இருக்கு ஃபேராடி கேப். அப்போ இந்த ஃபேராடி கேப் மார்க்கெட் வரும் தெரிஞ்சா நீ ஹோல்ட் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? நீங்க என்ட்ரி வந்து வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவீங்க, எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா இன்னும் புதுசா எடுக்கலாம்ல இந்த இடத்துல. புரியுதுங்களா? புது என்ட்ரி ஒன்று எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஓகே, அரௌண்ட் என்ன டேட் வருது பாருங்க, 17 ஜூன் நியூ என்ட்ரி. இதே பாருங்க இந்த ஸ்வீப்புமே நல்ல ஸ்வீப் அது. சரி, இப்போ அதை மட்டும் பார்ப்போம். கீழே எங்கேயுமே கிடையாது. இது ஒரு இஆர்எல், இது ஒரு இஆர்எல். ஓகே, 17 ஜூன்ல இருந்து டைரக்டா நம்ம ஒரு வாட்டி 4 ஹவர் போவோம். ஜூன் மாசமே வந்துட்டோம் கடைசியில பாத்தீங்களா. எஸ்எம்டிலாம் உண்டு, அதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா. இதை பார்த்தாலே தெரியும் டிஸ்கவுண்ட் தான் சொல்லிட்டு நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். இங்க இதோ தான் இருக்கு, அப்ப தெரியும் வரும். இந்த ஃபியூச்சரே வரும். இது ரீஎன்ட்ரியோ இல்ல அனலைஸ் பண்ணி வச்சா உதவும் சொல்றேன். ரீஎன்ட்ரி எடுக்கல, நீங்க அதே பொசிஷன் ஹோல்ட் பண்ணினா கூட அனலைஸ் பண்ணி வச்சா உதவும், கான்ஃபிடன்ஸ் மேக் ஆகும். சரி, இப்போ இதை பார்த்துட்டீங்களா? அடுத்தடுத்து உங்களோட டார்கெட்ஸ் மேல வெயிட்டிங்கா. இங்க நான் 4 ஹவர் என்ட்ரி எடுக்க போறது கிடையாது, ஏன்னா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. 1 ஹவர் தான் பார்ப்பேன் நான். இதுதான் மேனிபுலேஷன். ஒரு விக்கெட் பாருங்க, அந்த ஒரே ஒரு ரீசனால தான் அவனை நம்ப முடியும். அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நம்புறதுக்கு காரணம். நான் நம்புறதுக்கு காரணம்னா எம்எஸ்எஸ் இது. ஓகே, இப்ப டெஃபிஜி வரணும் உள்ள மாற்றிடலாம். இது எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன் முடியாதுன்றத நான் சொல்லிடுறேன். அது ஓபன் ஆகும்போது வந்து உங்களுக்கு இயர்லி மார்னிங்ல இருக்கும். நானும் உங்களுக்கு இந்தியன் டைம் அதை மாத்தி காமிக்கிறேன். செட் பண்ணி வச்சுட்டு படுப்பீங்களா ப்ரோனா? எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு, எல்லாமே பண்ணலாம். வீக்கெண்ட் முடிஞ்சு ஒரு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போனா செட் பண்ணி வச்சுக்கலாம், நான் இருக்க மாட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பார்ப்பேன். 2:30 மணி, புரியுது? அதுக்கடுத்தது ஐஓஎஃப் இங்க தொடுது இல்ல, 5:30 காலையில 6:30. இந்த 6:30 வேணா ட்ரை பண்ணலாம், அது வேணா வாய்ப்பு இருக்கு எடுக்கிறதுக்கு. நான் பார்ப்பேன் காலையில இருந்தோடனே ஒரு 5 மணிக்கு இருந்தோடனே சும்மா மொபைல் எடுத்து பார்க்கறது ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. ஏன்னா சண்டே பிளான் முடிச்சுட்டு படுத்துலாம். ஸ்விங்குக்கு இன்ட்ராக்கெல்லாம் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. இன்ட்ரானா நான் ஈவினிங் தான் கையே வைப்பேன், எல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை சரிங்களா. ஸோ இப்போ நான் இங்கே எடுக்கலாம். ரெண்டு என்ட்ரிக்கு நான் சொல்கிறேன்.
கில் ஜோனே கிடையாது இது. எடுத்துட்டா நீங்க தான் இப்போ லாஸை. ஓகேங்களா? ஒரே ஒரு ரீசன் தான் நான் இங்க வைக்கிறதுக்கு, இங்க மேனிபுலேஷன் ஆயிட்டானே திருப்பி ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான். கிட்ட வரையும் போயிருக்கு. 251 251 வச்சிட மாட்டேன், ஒரு 260 அது மாதிரி எக்ஸ்ட்ரா வைப்பேன் நான் எப்பவுமே. கொஞ்சம் லைட்டா மார்க்கெட் முன்ன பின்ன போயிட்டு வரும், அதுக்காக. அது எனக்கே தெரியும். என்ட்ரியுமே வந்து ஸ்ப்ரெட் கொஞ்சம் சேர்த்துலாம் வச்சு ஒரு 4-5 பாயிண்ட் முன்னாடி கூட சேர்த்து வச்சுப்பேன். இது இன்னொரு ட்ரேடு கைஸ். கிளியருங்களா? '23 to '27 ஹோல்டிங் பீரியட் இருக்கு. நான் நியூயார்க்ல மாத்திடுறேன். எல்லாம் நியூயார்க்ல போது இது மட்டும் இந்தியாவில தான் செட் ஆகாது. ஓகே, கில் ஜோன்ல தான் உங்களுக்கு டிபி அடிச்சிருக்கும். 9 மணின்றது கில் ஜோன் தான் இந்தியா டைம்ல. 9 மணினா 6:30 மணி வரும் இந்தியாவில். 4 மணிக்குள்ள க்ளோஸ் பண்றது தங்கிடலாம். இவ்வளவுதான். இப்போ இதை நான் மிஸ் பண்றேன், வேற என்ன எடுப்பீங்க கேட்டீங்கன்னா, இது பிரேக்கர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பிரேக்கர். ஆனா பிரேக்கரோட ஹையை தான் நான் என்ட்ரியா வச்சுப்பேன். அந்த ஐ ஓகே, இப்படி வைப்போம் நான். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து அவ்வளோ பெருசா சொன்னது இல்லை. ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் தெரியாது. பிரேக்கர் கேண்டில் அங்க இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பிரேக்கர் கேண்டிலோட ஹையே நான் வைக்க மாட்டேன். அது பக்கத்து கேண்டில் தான் ஹையா இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஹையா இருக்குன்னா நான் அதை வைப்பேன். நான் ட்ரிகர் ஆகிட்டு போகிறது நிறைய வாய்ப்பு உண்டு. இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? இல்லைண்ணா எனக்கு எதனா டவுட்டு, பேச்சே இல்லை, எஃப்இஜி அவ்வளோதான். நான் ஏன்னு சொல்லிடுறேன். இது 100% நான் சொல்றேன் பிரேக்கர் தான். ஓகே, நிறைய பேர் இங்க கேப் இருக்கு, அதை யோசிப்பாங்க. இது பிரேக்கரா கேட்பாங்க, இது பிரேக்கரா கேட்பாங்க. ஆனா அவங்க தெளிவா சொல்லணும், இது ஒரு ஹை, இது ஒரு லோ, திருப்பி இது ஒரு லோ வரை, இது ஒரு லோ அப்படி சொன்னாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால பிரேக்கர் அதுன்னு சொல்லாம இது எஃப்இஜி, வேலை முடிஞ்சது. என்ன இப்போ நான் வந்து இங்க என்ட்ரி எடுக்கிறேன். இங்க என்ட்ரி வச்சுட்டு பிரேக்கர்னா எஸ்எல் இங்கே வைப்போம். ஆனால் டிபி பார்க்க பெருசா தெரியும், கரெக்டா? 6.3 அப்படின்னு தெரியும். இதே எஃப்இஜினா அப்படி வராது, இப்படிதான் வைப்பேன். புரியுதுங்களா? ஏன்றது நான் சொல்லிடுறேன். இந்த எஃப்இஜி வராது, ஏன்னா பிரேக்கர் இருக்கு. ஆனால் தான் நான் எஸ்எல்ல டைட்டா வைக்கிறேன். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வைக்கிறது கைஸ். இது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் வரும். புரியுதுங்களா? இது 5.5 தான் வருது. எங்க நான் டைட் எஸ்எல் வச்சுமே 5.5 தான் வருது. பிரேக்கர் 6.3 கிட்ட போச்சு. அதே இங்க வச்சுனா 3. இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து பை தான் பிடிச்சிருப்பான், அவன் 3R எடுப்பான். இன்னொருத்த வந்து பிடிச்சிருப்பான், அவன் 5R எடுப்பான். இன்னொருத்த 6R எடுப்பான். அதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஸ்கில் அது. புரியுதுங்களா? இப்போ நான் இங்க என்ன பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு எஃப்இஜி இருக்கு, பிரேக்கர் இருக்கு, நான் பிரேக்கர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், யோசிக்கவே மாட்டேன். என்ன ஒண்ணு, இப்படி வைக்க மாட்டேன், இப்படி வைக்கவே மாட்டேன், இப்படி வச்சிருப்பேன். அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ உள்ள வந்து தோடுதே ப்ரோ, பரவாயில்லையா? ஓகே பரவாயில்ல, யாராவது பண்ண முடியாது. இங்க இருந்து லைட் அடி உள்ள வரும்போது எனக்கு $29 வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா நானே பணைய வைக்கிறேன். நான் இன்னும் டீப்பா வச்சுதான் எனக்கு $79 ப்ராஃபிட் வரும். நான் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அதனால தான் ரொம்பலாம் போட்டு யோசிச்சுனே இருக்கக்கூடாது. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான். அதுக்கு மேலாம் வந்து என்ட்ரி எடுத்துடணும். ஓவர் திங்கிங் வந்து செல்ஃப் டவுட்ஸ் வர வச்சு, ஃபியர் ஆஃப் எக்ஸிகியூஷன் வர வச்சுட்டு ஒரு ட்ரேடே பண்ண விடாம அழிச்சிடும். டிபி எங்க, எஸ்எல் எங்க, இங்க தான் எஸ்எல், இங்கே எஸ்எல். ஏன்னா எனக்கு வந்து நான் எஃப்இஜி ட்ரேடாக எடுத்துட்டு போயிடுவேன். நான் இங்க எஃப்இஜி எஸ்எல் வந்து வைக்கணும் அவசியம் கிடையாது, பிரேக்கருக்கு. புரியுதுங்களா? இப்படி எடுத்துட்டு போவேன். இங்க ஹோல்ட் பண்ணும்போது 100% சொல்றேன், வெறுப்பா தான் இருக்கும்.
இதுவே இந்த இடம் வந்து ஃப்ரைடே வந்தா நான் க்ளோஸ் பண்றோம், மண்டே வந்து சடமையா வேற லெவல்ல ப்ராஃபிட் போயிடும். எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. ஏன்னா வீக்கெண்ட் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப யோசிப்பேன். அட்லீஸ்ட் பார்ஷியலாவது க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஹோல்ட் பண்ணுவேன். இப்போ யூஎஸ்டி கார்டில் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க, 5 இயர் போச்சு, 4 ஹவரில் பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். 70% க்ளோஸ் பண்றோம், பார்ஷியல்னா என்ன பொறுத்த வரைக்கும் 70. ஓகே, இப்போ இந்த இடம் எல்லாமே கிளியர் இருக்கும் நம்புறேன். அகைன் ஒன் டே வருவோம். ஆடோ அங்கேருந்தே திருப்பி இன்னொன்று கிரியேட் ஆயிருக்கா. கைஸ் இது எஸ்எம்டியும் கூட, சரிங்களா? நீங்க போயிட்டு சார்ட்ல பார்த்தா தெரியும், 19க்கும் 23க்கும் ஐயர் லோ இருக்கும் யூரோல, அதுல ஒரு லோவர் லோ இருக்கும் ஜிபிபில. செக் பண்ணிக்கோங்க அப்புறமா. இது இன்னும் ரீச் ஆகல, ஸ்டில் இன்னும் போகணும். இதான ஓடிட்டு இருக்கு இப்போ நம்ம டிஸ்கார்ட்ல. இது வந்து ட்ரம்ப்புக்கும் ஜெரம் பவனுக்கும் ரிசைன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த போட்டி. இங்க நம்ம கிளாஸ்ல மணி அனுப்பணும் அவர் சொல்லியிருந்தாரு ட்ரேட், ஓகேங்களா? இதுல வந்து நான் எதிர்பார்த்தது டீப்பர் த ப்ரீமியம், டீப்பர் த எஃபிஜி வரும்னு பார்த்தேன். ஆனா இங்க இருந்தே போகுதுன்னா 1 ஹவர்ல வந்துச்சுன்னா எடுத்துடலாம்னு சொல்லியிருந்தேன். அது 1 ஹவர்ல கிடைச்சது, நான் காமிக்கிறேன். ஆனா நான் எடுக்கல, எனக்கு லக்கிலி செகண்ட் டைம் திருப்பி என்ட்ரி கிடைச்சது, அதை நான் எடுத்தேன். அதாவது சின்ன எஸ்எல் அது, அதனால பயங்கரமா ப்ராஃபிட். டிபிஎஃப் உள்ள போனாலும் நல்ல ப்ராஃபிட். இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க எடுப்பீங்கன்னு எடுக்க மாட்டீங்க, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரா? செல்லாவும் தோந்த அதெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி அப்படியே ஏடி வந்திருக்கு. நான் அப்படியே போயிடும், பட்டு போட்டு அடிச்சிடணும். நான் ஏதோ போற போக்குல வரைஞ்சி விட்டேன், கரெக்டா தான் வரையல. இதை பாருங்க, லோ எடுத்துட்டான். இதெல்லாம் போய் எத்தாலும் எம்எஸ்எஸ் எல்லாம் சொல்லாதீங்க, விக்கு நியூஸ்ல வந்து விக்கு, அதை எடுக்க வெயிட் பண்ண முடியாது. சிம்பிளா லோ எடுத்துட்டு போறான்ல, போகும்போது இந்த ஒரு எஃபிஜி இருக்கா, இது 4 ஹவர்ல எஃபிஜி ஆக்சுவலி. ஓகே, அந்த எஃபிஜில தான் நம்ம என்ட்ரி. சிம்பிள். ஃப்ரைடே மண்டே தான் நான் எடுத்தேன், ஃப்ரைடே நான் விட்டேன். நான் எடுத்தேன்னா நான் என்ன பண்ணேன், இங்க வந்தா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு ஷாட்ஸ் வந்து ப்ரூஃப் கிடையாது, நான் லைவ் ஸ்ட்ரீம் சொல்லியிருந்தேன் என்கியூல. அதில் வேணா இருக்கும், அதே நான் ஆஃப் த ரெக்கார்ட் சொன்னா ஆன் த ரெக்கார்ட் சொன்னாலும் ஞாபகம் இல்லை, அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். இதான் என்னோட லாஸ்ட் ஓப்பன் மட்டும் நான் போட்டு வச்சிருந்தேன் டிஸ்கார்ட்ல. அதோட எப்போனா இங்க கொஞ்சம் மேலே போகும்போது நான் எங்க எத்தன்றதை சொல்றேன். மண்டே வந்து இந்த இடம் பை ஆச்சு, இந்த கேண்டில். அப்புறம் இது லைட்டா பை ஆச்சு, இது முடிஞ்ச உடனே உள்ளே போட்டேன். நான் இதுல வச்சு காமிக்கிறேன் இந்தியன் டைம்ல. 9 மணிக்கு எடுத்த காலையில. ஏன்னா இது லைட்டா பை ஆகி முடிஞ்சு, இதுவும் முடிஞ்சுதா, அவ்வளவுதான், இது மாதிரிலாம் போகாது, பாத்துக்கலாம் நான் நானும் சொல்லிட்டு எடுத்துட்டேன். எஸ்எல் வச்சாலும் எஸ்எல் தான், அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ப்ராஃபிட்டபுளா இருக்கும்ல, செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு எங்க ப்ரோ எஸ்எல், இங்கேயே வச்சிட்டேன். அதனால தான் சொன்னேன், இது வந்து ரொம்ப 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 குட்டி எஸ்எல் இது. இந்த குட்டி எஸ்எலுக்கு டிபி வந்து பயங்கரமா தெரியும். ஆர்ஆர்ல 11 ஆர்ஆர் தெரியும் கண்ணுக்கு. ஸ்டில் இது ரன்னிங்ல தான் இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணது இந்த லோ அடிக்கும் போது, அதாவது அவ்வளோ கீழெல்லாம் நான் உட்காரல, கொஞ்சம் முன்னாடியே வெளியே வந்துட்டேன். இந்த லோவா இல்லையே, சாரி காய்ஸ், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 8 ஹவர்ல நோ க்ளோஸ் பண்ணேன், சைக்காலஜிக்கல் லெவல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் அப்பப்போ என் இஷ்டம் போல பண்ணுவேன். லண்டன்ல தான் க்ளோஸ் பண்ணேன், சம்திங் லண்டன் இறங்கும் போதா சரி ஞாபகம் இல்லை. ஆனால் 8 ஹவர்ல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 8 ஹவர் எங்க வருதுன்னு பாருங்க. அந்த 8 ஹவர்லனா லண்டனா ஏதோ நடந்தது காய்ஸ், சரி ஞாபகம் இல்லை. இங்கே தான் க்ளோஸ் பண்ணேன். ஓகே, ஆனால் என் ட்ரேட் அவ்வளோதான் இங்கே. ஓகேங்களா, இது
போதான்னு பார்ப்போம். நேற்று ஸ்வீப் வச்சுட்டு திருப்பி போயிடுச்சு மேலே. இங்கே ஒரு ஃபெராரி கேப் வந்து டேப் பண்ணால் திருப்பி மேலே தான் போனோம். ஏன்னா இங்கே செல் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஒன்றுமே கிடையாது. அது ஈக்குவலைஸ். இதுதான் கொஞ்சம் 5 நாளாக போயின்னு இருக்கு. போன ஃப்ரைடேல இந்த ஃப்ரைடே முடிஞ்சிச்சு. நான் மண்டே டு மண்டே கனெக்ட் பண்ணிருக்கேன். இது ஓவராலாக 11 ஹவர் ட்ரேட். அரௌண்ட் இப்போ எங்கே இருக்குன்றத சொல்லிடுறேன். 7.4 ஹவரில் இருக்கு. அதிகபட்சம் போனது 9.6 RR. சும்மா இல்லைல்ல, இப்போ யாராவது வேணும் அவரை க்ளோஸ் பண்ணோட ப்ராஃபிட் தானே இது. 7 டைம்ஸ் ப்ராஃபிட்ல. ஃபினிஷ் கைஸ். யூரோ வெஸ்டி ஒரு வழியாக முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து டேல ஃபாலோ பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளியர் பிக்சராக இருக்கும். நான் சொன்னது அப்படியே ஒரு ஐஆரில் மார்க் பண்ணும்போது ஒரு இயரில் போட்டுருணும். இது ஐஆரடா, ஒரு இயரில் மார்க் பண்ணணும். நான் வந்து டேலியே முடிச்சுக்கிறேன். இப்போ திருப்பி நான் 1 ஹவர்லாம் போல. இது ஒன்றை மார்க் பண்ணோமா, அகைன் இது ஒன்றை மார்க் பண்ணோமான்னு இருக்கணும். திருப்பி வருதா? 2வது ஐஆர்எல் தான். செகண்ட் ஐஆர்எல் டிபி. தேர்ட் ஐஆர்எல் அது ஒரு டிபி. ஃபோர்த் ஐஆர்எல் அது பின்னாடி இருந்து வரணும். அதை மார்க் பண்ணி வச்சிருந்தோம்ல, பின்னாடி இருந்து வரணும். ஃபிஃப்த் ஐஆர்எல். ஃபிஃப்த் ஐஆர்எலுக்கு ப்ரீவியஸாக இருக்குது. இதை வந்து டிபி அப்போ வச்சு பார்ப்போம். ஸோ நீங்கள் கரெக்டாக எண்ணி பாருங்கள். அகைன் கூட எண்ணி பாருங்கள். இவ்வளோ தான், எவ்வளோ ஈஸின்னு யோசிச்சு பாருங்கள். 1 2 3 4 5 5 என்ட்ரி தான். 7 மாதம் முடிஞ்சிடுச்சு. வர வாரம் வந்தால் கடைசி வாரம் ஜூலை. இது 7 மாதம். 7 மாதத்தில் உங்களுக்கு வந்து ஜான்லாம் வேலையே கிடையாது. பிப்ரவரி தான் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கும். 6 மாதம் தான் நீங்கள் உட்காந்து ஃபோக்கஸே பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஆனால் எவ்வளோ ஆர்ஆர் வந்தது? 43-44 ஆர்ஆர் வந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த ரிட்டர்ன்ஸ் தான் நீங்கள் யோசிக்கணும். இது வந்து நீங்கள் எல்லா ட்ரேடும் எடுப்பணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதான் அவங்கள பொறுத்து இருக்கு. ஏன்னா ஸ்விங் ட்ரேடில் வந்து ட்ரேடை விடவே கூடாது. அதை விட்டு அசிங்கம். நாம தான் ஸ்விங் ட்ரேடில் அவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணி வைக்கணும். என்ட்ரியே கிடைக்கிறதே கம்மி தான். டைம் நிறைய தருது. இதுலேயும் வந்து நான் இதை விட்டுருப்பேன் அதை விட்டுருப்பேன்லாம் சொன்னால் செட்டே ஆகாது. எல்லா பேரையும் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்து காமிக்கணும்னு கிடையாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, சரி நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக போகிற பேரை பார்ப்போமா? சரி பாருங்க, யூஎஸ்டி கேடு பாருங்க, ஏயுடி யூஎஸ்டி பாருங்க, ஜிபிபி ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய், 2 ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய், ரெண்டுமே தாராளமாக பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். அடுத்தது யூஎஸ்டி கேடு, ஏயுடி யூஎஸ்டி, இந்த 4 பேர் பார்க்கலாம் ஸ்விங்குக்கு. இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் ஒரு பேர் குறையுங்க ப்ரோ. அப்போ அந்த 4 ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எதுலாம் வரலையோ அதை குறைச்சிருங்க. நான் சொல்ல முடியாது ரெக்கமெண்டேஷன். புரியுதுங்களா? நான் மொத்தமாக வச்சிருக்கிறது இயு, ஜியு, எக்ஸ்யூ 3 பேர். இது வந்து எல்லாமே வாலடைல் இருக்கும். டக்கு டக்குன்னு ஏன்னா ஆகக்கூடிய பேர் இது எல்லாமே. ஓகேங்களா? வால்யூம் உள்ள பேர் இது 3மே. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி 5ஆச்சா? ஜிபிபி ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய் 7, ஒரு யூஎஸ்டி கேட் 8 பேர். இதுல நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க திறமையை வளர்த்துக்கணும். எந்த பேர் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் ஆகுன்றது ஃபண்டமெண்டல்ஸோட. ஃபண்டமெண்டல்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நான் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போடுறேன், லிங்கோட எடுத்து போடுறேன். நான் எதை பார்த்து யாரை பார்த்து கற்றுக்கிறேன், படிக்கிறேன், அது எல்லாத்தையும் எடுத்து போறேன். நீங்க அதை போயிட்டு ஃபாலோ பண்ணி எனக்கு முன்னாடி நீங்க அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். அதை பார்த்து கூட கம்யூனிட்டி அப்டேட் பண்ணுங்க. நம்மளுக்கு தேவை டெய்லி எஜுகேட்டடா இருக்கணும். அதுக்கு எல்லா பேரையும் போய் இன்ட்ராடேல பார்த்தா வாய்ப்பே இல்லை. ஸ்விங்ல பார்த்தா முடியும். ஜஸ்ட் நாஸ்டாக் ஹண்ட்ரடை இன்ட்ராடேக்கு டெய்லி இந்தியன் டைம்ல நைட் ஆனால் 7 to 8 1.5 மணி நேரம் உட்காந்தா போதும். ஓகே, நவம்பர் 2 மார்ச் அவ்வளோ ட்ரேட் பண்ண மாட்டோம். ட்ரேட் பண்ணுறது இருந்தாலும் 8 to 9 மாறிடும். 1.5 மணி நேரம் தான் அதுவும். மிச்ச நேரம் ஸ்விங்கு சிம்பிளாக இருக்கும். வேற எதனா வேலை இருந்தாலும் போய் பார்க்கலாம். இல்லை ரிசர்ச் எதனா பண்ணுறதுனா பண்ணலாம். எக்கனாமி ஃபண்டமெண்டல்ஸ். அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் நடக்குதுன்னு புரியும்.